மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெட்னஸ்டே. ஸோ வெட்னஸ்டே ரொட்டீன் பிளாக், ஃபுல் டே வந்து ரொட்டீன் பிளாக் போட போகிறோம் மக்களே. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய பேர் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக்கும் ஷேரும் கமெண்ட்டும் பண்ண மறந்துடாதீங்க. நான் எப்பயுமே ஏன் இதை சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சேனல். நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நிறை குறை அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா மட்டும்தான் என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணி, அதாவது இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்கக்கா அப்படின்னு எதுவும் உங்களுக்கு வந்து சஜஷன் இருந்து நீங்கள் எங்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த கமெண்ட் மூலிமா சொன்னீங்கன்னா மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஃபுல் டே ரொட்டீன் பிளாக், அதாவது என் பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான், என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ வேலைக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னைக்கு ஃபுல் டே ரொட்டீன் எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல மழை மக்களே, நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து மழை வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ ஒரு கிளாரிட்டி அவ்வளோதான் இருக்குது, அதனால் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பட் மழை வந்து பார்த்திங்கன்னா தூரிக்கிட்டு தான் மக்களே இருக்குது. காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப மழைன்னு சொல்லவே முடியாது, அதே மாதிரி தூரிகிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது, ஆனால் மழை பெஞ்சிட்டே இருக்குது. அக்கா நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா பழனி. அங்கே தெரியுது பாருங்கள், மலை கோயில் வந்து தெரியுது பாருங்கள், பழனி மலை கோயில். இருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான். ஸோ நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா பழனி தான் மக்களே. இன்றைக்கி ஏரியா கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ராகி புட்டு. இது எனக்கும் என் பையனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, எங்களுக்கு பிடிச்சா அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்காது. இது என் வீட்டில் மட்டும் இல்லை, நிறையா பேர் வீட்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னமோ சரி, யாருக்கோ ஒருத்தர் பிடிச்ச சம்பு அப்படின்னு. ஆனால் இன்னொரு விஷயம் மக்களே, நான் வந்து இந்த சில பேர் வந்து பிள்ளைக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுப்பாங்க, ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதை வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, பிள்ளை தானே முக்கியம் அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இவனுக்கு பிடிச்ச ஒரு நாள் செஞ்சேன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நாள் செய்வேன். அப்படி தான் வந்து நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா அது ஒரு சண்டையாகி போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லெண்ணெய் ஊற்றி நாட்டு சர்க்கரை வச்சு அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழம் போட்டு சாப்பிடுவேன் மக்களே. இப்போ அப்படிலாம் வந்து பிடிக்க மாட்டேங்குது, வாழைப்பழம் போட்டால் கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது. இந்த நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டதோடு நம்ம நிப்பாட்டிக்கிறது. சின்ன வயசில் ஆனால் அப்படி இல்லை மக்களே, அந்த வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வயசானனாலே என்னமோ ஒரு சில டேஸ்ட்லாம் வந்து அப்படி மாறிக்கிச்சு, பிடிக்க மாட்டேங்குது. அதான் வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு யாருக்கு வந்து இந்த மாதிரி ராகி புட்டு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன், அதுதான் உண்மை. ஸோ டீ குடிக்கலாம் அப்படின்னு உட்காந்தேன் மக்களே. மாமாட்டிருந்து ஃபோன் வந்துருச்சு. யார் மாமான்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான், அவங்கள நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். ஃபோன் பண்ணி என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சமைச்சு வச்சிருமா, நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டாரு. எனக்கும் தம்பிக்கும் தான் காலையில் சமைச்சேன், அதனால் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமைக்கணும் அதுதான். ஸோ இப்போ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இன்னி கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம வேலை பார்த்தா தான் நம்ம வேலை முடியும். ஏன்னா மதியானம் மறுபடியும் குக் பண்ணுற வேலை வேறு வந்தனால ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிச்சு ஆகணும். ஸோ இப்போ என்ன வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினில் துணியை ஓட விட்டுட்டேன், அது ஓடிட்டுருக்கு. சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை கூட்டிட்டோம் அப்படின்னா அடுத்து பாத்திரத்தை கழுவி வைக்கலாம். அப்படி 1 by 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடை வந்து துடைக்கிற வேலை, அப்புறம் இந்த பாத்ரூமை கழுவுற வேலை, இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும். 1 by 1 பண்ணுவோம். என்ன பண்ணுறது, நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டை க்ளீன் பண்ணுற ஒர்க் இருந்தாலே இந்த மாதிரி பாட்டை போட்டுவிட்ருவேங்க. ஏதாவது ஒரு பாட்டு யூடியூப்பில் வந்து ஓடிட்டுருக்கோம். அது நம்மளுக்கு இதுதான் அப்படிங்கிறதான் கிடையாது, எந்த பாட்டாலும் சரி ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் அதை கேட்டுக்கிட்டே வந்து வேலை செய்வோம். இப்போ ப்ளாக் எடுக்கிறதுனால சவுண்டை கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன், அதுதான். ஸோ வீட்டை கூட்டிகிட்டு அப்படி நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வாரத்தில் ஒரு நாள் மாப் போடுவீங்களா அப்படிலாம் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வாரத்தில் ஒரு 2 நாள் போடுவேன். என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் தினமும் மாப் போடுவேன். இப்போ அந்த இதெல்லாம் இல்லை, அவன் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டனால நம்மளுக்கு இந்த தினமும் மாப் போடுற இதெல்லாம் இல்லாமல் போச்சுங்க.
வாரத்தில் 2 தடவை நான் கம்பல்சரி வந்து மாப் போட்டுருவேன். அதனால் இன்றைக்கி வந்து மாப் போட்டே ஆகணும், அதனால் போட்டுட்ருக்கேன். ஸோ மாப் போட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா போய் பாத்திரம்லாம் கழுவணும். ஏன்னா கிச்சனுக்குள்ளே போயிட்டோம்னா இந்த வேலையெல்லாம் நம்மளால் நிச்சயமாக பார்க்கவே முடியாது. அதனால் இந்த வேலையை முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போனோம்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன் வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி குளிச்சுட்டு தொழுகைக்கு நின்றலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்கேன். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங் வேலையை ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பாத்திரத்தை கழுவணும் நிறையா இருக்குது. ஸோ அதை கழுவிட்டு அப்படி வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். நான் பாத்திரம் கழுவும்போது உங்களுக்கு சவுண்டு கொஞ்சம் கம்மியாக மேபி கேட்கலாம். நான் கொஞ்சம் சவுண்டாக தான் பேசுகிறேன். இப்போ என்னங்க பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த vlog எடுக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வந்து vlog கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது. ஏன் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அவங்களுக்கான ரிப்ளை தான் இது. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களோட பேரை கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ரைவசியை எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதான். யாருடைய ப்ரொஃபஷ்னல்லுமே வந்து நம்ம தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் முழுசாக வந்து ஒரு மைண்டடாகவே இருப்பேன். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாட்டோம் அப்படின்னு. பட் அவங்களுக்கு தான் நம்ம இன்வால்வ் ஆகிறனால எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். பட் என்னுடைய இதில் அப்படி கிடையாது அப்படின்னாலுமே அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் அவங்கள அது யாராக இருந்தாலும், இன்ஃபேக்ட் என்னோட ஹஸ்பண்டாகவே இருந்தாலும், இன்ஃபேக்ட் என்னோடய பையனாகவே இருந்தாலும் நான் கேட்காம அவங்கள வந்து நான் வீடியோவில் காட்டுறதில்ல. ஏங்க உங்கள் பையன்ட்டெல்லாமா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவன்கிட்ட நான் கேட்க தான் செய்கிறேன். உன்னை வீடியோவில் காட்டட்டுமா தம்பி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு. சரிங்கம்மா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் சொன்னதுக்கப்புறம் தான் நான் காட்டுறேன். ஏன்னா அவனுடைய ப்ரைவசியும் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது என்னோடய அம்மாவாக இருக்கட்டும், என்னோடய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களோட பேர் கூட நான் எதையுமே வந்து சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் காரணம். ஸோ நம்ம வந்து ஒரு தொழிலை வந்து அது தொழிலாக தான் பார்க்குறோம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானதான். ஏன்னா இது வந்து மீடியா அப்படிங்கும்போது ஒரு சின்ன விஷயம்னா கூட நிறைய லட்சக்கணக்கான பேருக்கு தெரியும். அப்படிங்கும்போது நம்ம எதையுமே யோசிக்காமல் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நான் வீடியோவில் காட்டுறதில்ல. இதுதான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து இப்படி பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோவில் வரேன். ஸோ இன்றைக்கி என்னென்ன சமையல் வந்து பண்ணேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது தான் காட்டுறேனே, பட் இன்னும் அவங்க வரல, அதனால் இன்னும் லேட் ஆகுங்கனால சமைச்சதை காட்டுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா முட்டை கருகின மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க, ஒழுங்காக தான் வச்சுருக்கேன். ஸோ முட்டை, தென் ரசம் வந்து செஞ்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் செஞ்சது தான். வெண்டைக்காய் பச்சடி, பச்சடி இல்லை மண்டி, இதான் வெண்டைக்காய் மண்டி செஞ்சேன். கேட்டேன் வேறு எதுவும் செய்வான்னு, போதும் இதே அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்க இதுவுமே இல்லைனாலும் சோறு ரசம் அப்பளம் இருந்தாவே சாப்பிட்டுக்குவாங்க. பட் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசு கேட்காம இன்றைக்கி செஞ்சேன். ஏன்னா என்றைக்காவது ஒன்று தான் சில நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி இதை செஞ்சுட்டேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது வந்து வேஸ்ட்டு, குப்பையில் போடணும். ஸோ கிச்சன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போயே மணி வந்து பார்த்திங்கன்னா 3:40 ஆயிடுச்சு. என் மகனே இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடுவான். ஸோ இன்னும் வந்து மாமாவை காணோன்னா காண போய்ட்டு நினச்சிக்காதீங்க. இந்த வரேன், இந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த வந்துறேங்கிறாரு. என்ன பண்ணுறது, அதாவது ஃப்ரெண்டுக வந்து வச்சுருக்க ஒரு ஹஸ்பண்டாக இருந்தால் நிறைய ஃப்ரெண்ட்ஸுலாம் வச்சுருப்பாங்க. சில ஹஸ்பண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுகளோடையே தான் வேலை முடிச்சுட்டு 1 மணி நேரம் அந்த மாதிரி நம்ம ஆள் கிடையாது. வரக்கத்தை கொஞ்சம் முன்ன பின்ன ஆக்குவார். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவருக்கு ஃப்ரெண்ட்ஸுகளும் அந்த மாதிரி அவருக்கு பெருசாகவே ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது, ட்ரூவாக கிடையாது. பாவம் என்ன பண்ணுவார் அந்த மாதிரி தான். ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வீடியோ கண்டினியூ பண்ணேன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கைஸ். ஏன்னா அவர் வரும்போது பசியில் வருவார். இதுக்கப்புறம் துணி காய போட்டு சாப்பிட்டுட்டு அப்படி ஈவினிங்லேருந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இவருக்காக நம்ம பார்த்து ஒன்றொன்னா செஞ்சால், இவர் பார்த்தா மகனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காரு. அது எக்ஸ்ட்ரா தான் முட்டாது.
சரி என்னது இது எனக்கு ஒரு வாய் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னால் சரி விட்டு சின்ன பையன் தானே சாப்பிட்டு போகிறேன்ட்டாரு. அவனும் மனசாட்சியே இல்லாமல் ஒரு வாய் கூட கொடுக்கவே இல்லை மக்களே. அப்படியே கொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சரி போ நம்ம பெத்த புள்ள தானே வேறு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் ஒரு வாய் வேணால் கொடுக்கட்டா மம்மின்னு கேட்டேன். அவ்வளோ கரிசனம்லாம் வேணாம்ப்பா நீயே சாப்பிட்டுன்னு சொல்லிட்டேன். பார்த்தீங்கல்ல வாயில் எச்சு ஊற சாப்பிட்டான். சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனும் டியூஷன் கிளம்பி போயிட்டான். ஸோ ஈவினிங் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியே மாடிக்கு போயிடலாம் வாங்க. ஸோ தினமுமே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து இந்த மாதிரி வாக்கிங் போயிடுவேன். ஏன்னா கொஞ்சம் நடந்தோம் அப்படின்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது எக்ஸசைஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ஒரு 1/2 hour to 1 hour அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண மாதிரியே இருக்கும். அது எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு 1/2 hour to 1 hour நல்லா நடப்பேன். உடம்பு எதுவும் சரியில்லைன்னா மட்டும்தான் மாடி வந்து நடக்கிறதெல்லாம் பண்ண மாட்டேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நடந்து வந்து வாக்கிங் போவேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதாவது பாட்டு கேட்டுக்கிட்டே நடக்கவும் செய்வேன். ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம ஏரியா. ஸோ இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணி ஆயிடுச்சு. நானும் வந்து மாடியில் ஃபுல்லாக வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் கீழே. இதுக்கப்புறம் துணி மடிக்கணும், பாத்திரம் கழுவணும். ஏன்னா அவன் மதியானம் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இப்போ கழுவி வைக்கணும், டின்னர் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீப்பிங் டைமே ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இருந்து பார்க்க ஆரம்பித்தா ஒரு 10 மணிக்கெலாம் முடிச்சிடலாம். அப்படியே 1 by 1 பார்க்கலாம் வாங்க. துணி மடிக்கலாம்னு உள்ளே வந்தே மக்களே அவ்வளோ கொசு வீட்டுக்குள்ளே. கொஞ்சம் நெஞ்சம் கொசு இல்லை. ஏன்னா மாடியில் இவ்வளோ நேரம் இருந்தேன்னா அதனால் கீழே வந்து மடிக்கலான்னு வந்தே மக்களே. அப்படி ஆயுது தெரியுங்களா என்னன்னே தெரியல. இந்த வீட்டுக்குன்னு ஒரு கொசு இருக்குது, என்ன பண்ணுறது. சரி அப்படியே நம்ம துணி மடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த துணி மடிக்கிறது, சமைக்கிறது, கழுவுறது இதை தாண்டி என்னமே இல்லையா வ்ளாகில் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வ்ளாக் எந்த மாதிரி வ்ளாக் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குற உங்களுக்கும் வந்து போர் அடிக்காமல் இருக்கும். இப்படி நான் போடுற வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி வ்ளாகை கண்டினியூவாக கொடுக்குறேன். ஏன்னா சில பேருக்கு இப்படி வ்ளாக் போடுறதும் பிடிக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ஏதாவது பேசிகிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி. ஸோ நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் இதில் வந்து சேஞ்சஸ் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நைட்டு டின்னர் வேலை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்போவுமே இந்த மாதிரி பாத்திரம்லாம் கழுவி கமுத்தி வச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா போய் படுக்க போவேன். ஆனால் வந்து இன்றைக்கி என்ன டின்னர் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமியா தான் மக்களை செஞ்சேன். சேமியா செஞ்சு கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டில் பெருசாக டின்னருக்குலாம் நாங்கள் வந்து இப்படி தான் சாப்பிடணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்டு படுத்தா சரிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போயே மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆயிடுச்சு. ஸோ இதுவே லேட்டு தான் மக்களே. ஸோ இந்த வ்ளாக் இதோட வந்து முடியுது. ஸோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல் டே ரொட்டீன் வ்ளாக் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான வ்ளாக்லேயும் அந்த வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். பாய்.